என்னுடைய மனைவி, என்னால் சுலபமாக ஃபோனில் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு வேளை ஆஃபீஸில் இருந்தனா இல்லை வெளியே இருந்தனாலும் நான் என்னுடைய மனைவியை நான் ஃபோனில் கூப்பிடணுன்னா பல நேரத்தில் ஃபோன் அடிப்பேன், ரிங் ஆகும், எடுக்கவே மாட்டாங்க என் மனைவி. சில நேரத்தில் ஃபைண்ட் மை ஃபோன் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை நான் திறந்து அது என்னுடைய எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அதில் இருப்பாங்க. அது மூலமாக அந்த ஃபோன் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனைவியோட ஃபோனு கீச்சுன்னு சத்தம் போடுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அதை நான் அழுத்தினா தான் என் மனைவி திடீர்னு ஃபோன் எடுத்து என்னை திருப்பி கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அநேக நேரம் ஏன் என் மனைவி என்னுடைய ஃபோனை எடுக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமையே சைலண்டில் போட்டு விட்டுருவாங்க. நம்மளோட வாழ்க்கையில் கூட நான் என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரை சைலன்ஸ் மோடில் வச்சிடறோம். ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்பதில்லை. பல நேரத்தில் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம எல்லா தவறான தீர்மானங்களை எடுத்து பிரச்சனையில் சிக்கின பிறகு அப்புறம் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என்ன நீங்கள் உதவி செய்யுங்க, நான் காப்பாற்றுங்க ஆண்டவரே கேட்காம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ தடவை நான் உனக்கு கூப்பிட்டேன் பார்க்கலையாப்பா, எவ்வளோ தடவை உனக்கு நான் இந்த வழியில் போகாத நான் சொன்னேன் கேட்கலையா, ஆனாலும் என்ன இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து நான் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றேன், என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் நம்மை விடுவிக்கின்றார். பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பலர் கஷ்டப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்க அவருடைய காதுக்கு இன்னும் பழக்கி வைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவதை இன்னும் அவருடைய வாழ்க்கையில பழக்கி வைக்கவில்லை. அதனால பல நேரங்களில் தேவன் பேசும் பொழுதும் அவருடைய காதில் அது துணிக்காம போகின்றது. கரங்களை உயர்த்தி கேளுங்களா, ஆண்டவரே இந்த வருடம் நீங்கள் என்னோடு பேசும் பொழுது என்னுடைய காதுகள் உம்முடைய செவிக்கு திறந்திருப்பதாக. நீங்கள் பேசும்போது நான் உமக்கு செவி கொடுத்து எந்த பாதையில் நடக்கணும், எங்கே போகக்கூடாது, எந்த நட்பு வைக்கணும், எந்த நட்பு வைக்கக்கூடாதுன்றது எல்லாவற்றிலும் என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே என்று ஜெபிப்பது அவசியம். ஒரு ஆளுலையா சொல்லலாமா?